ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டோமெட்ரிஸ்ட்டாக இருக்கவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டினோஸ்கோப்பி. இந்த ரெட்டினோஸ்கோப்பி அப்படின்றது வந்து ஆப்டோமெட்ரிஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். சரி, இந்த ரெட்டினோஸ்கோப்பியோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். It is a technique to obtain an objective method of determining the refractive error of an eye. இந்த ரெட்டினோஸ்கோப்பி மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னிக்கு வழியாக ஒருத்தர் கண்ணில் இருக்க ரிஃப்ராக்டிவ் எரர் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ரெட்டினோஸ்கோப்பி நம்ம யூஸ் பண்ணுறோம். இது என்ன மெத்தடில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்டிவ் மெத்தடில் யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக ஆப்ஜெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ் அப்படின்ட்டு ரெண்டு மெத்தட் இருக்குது. பேஷண்ட்டோட எந்த விதமான ஹெல்ப்பும் இல்லாமல் நம்மளே வந்து கண்டுபிடிக்கிறது தான், நம்மளே டயக்னைஸ் பண்ணுறது தான் ஆப்ஜெக்டிவ் மெத்தட். சப்ஜெக்டிவ் மெத்தட்னால் பேஷண்ட்டோட ஹெல்ப்போடு நம்ம ஒரு விஷயத்தை வந்து டயக்னைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து சப்ஜெக்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த ரெட்டினோஸ்கோப்பியோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த ரெட்டினோஸ்கோப்பியை ஃபஸ்ட்டு பவுமன் அப்படின்ற ஒருத்தர் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. எந்த இயரில் பண்ணியிருக்காருன்னா 1859 பண்ணியிருக்காரு. இந்த ரெட்டினோஸ்கோப்பிக்கு வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டான நேம்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்ன நேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கியாஸ்கோப்பி, ஷேடோ டெஸ்ட், பியூபிலோஸ்கோப்பி, கோல்ஸ்கோப்பி அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட்டான நேம்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ரெட்டினோஸ்கோப்பியோட பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பிரின்சிபல். இப்போ நம்ம ப்ரீ ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னெல்லான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் விஷயம் பார்த்திங்கன்னா செமி டார்க் ரூம். நெக்ஸ்ட் வந்து ட்ரையல் செட். இந்த ட்ரையல் செட்டில் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் லென்சஸ், ஸ்பெரிக்கல் லென்சஸ், சிலிண்ட்ரிக்கல் லென்சஸ், அதுக்கப்புறம் பின் ஹோல், அக்ளூடர் அது எல்லாமே வச்சுருக்கணும். அண்ட் தேர்ட் வந்து ட்ரையல் ஃப்ரேம் வச்சுருக்கணும். ஃபோர்த் ஒன் வந்து டிஸ்டன்ஸ் விஷன் சார்ட் வச்சுருக்கணும். அண்ட் ஃபிஃப்த்து வந்து நியர் விஷன் சார்ட் வச்சுருக்கணும். லாஸ்ட்டாக நம்மளோட ரெட்டினோஸ்கோப்பியை ரெடியாக வச்சுருக்கணும். இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ரெட்டினோஸ்கோப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரிஃப்ளெக்டிங் மிரர் ரெட்டினோஸ்கோப், இன்னொன்று வந்து செல்ஃப் இலுமினேட்டிங் ரெட்டினோஸ்கோப். இந்த ரிஃப்ளெக்டிங் மிரர் ரெட்டினோஸ்கோப்லேயும் கூட 2 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளேன் மிரர் ரெட்டினோஸ்கோப், பிளேன் அண்ட் கான்கேவ் மிரர் ரெட்டினோஸ்கோப். செல்ஃப் இலுமினேட்டிங் ரெட்டினோஸ்கோப்பில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னா ஸ்பாட் ரெட்டினோஸ்கோப், ஸ்ட்ரீக் ரெட்டினோஸ்கோப். இப்போ நம்ம ரெட்டினோஸ்கோப்பிக்கு யூஸ் பண்ணுற சைக்ளோப்ளெஜிக் ட்ராப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எட்ரோபின், செகண்ட் வந்து சைக்ளோபென்டோலேட், தேர்ட் வந்து ஹோம் எட்ரோபின். இந்த ஏட்ரோபினோட அலவன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா +1.0 டயாப்டஸ். அதே மாதிரி சைக்ளோபென்டோலேட்டுக்கு வந்து +0.75 டயாப்டஸ். அதே மாதிரி ஹோம் எட்ரோபினுக்கு வந்து +0.50 டயாப்டஸ். அதே மாதிரி இப்போ ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா, நான் 1 மீட்டர்லேருந்து பண்ணுறேன் அப்படின்னா 1 மீட்டர் அப்படின்னா அது வந்து 100 சென்டிமீட்டர். ஸோ 1 மீட்டர்லேருந்து பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்மளோட லென்ஸ் பவர் வந்து +1.0 டயாப்டஸாக இருக்கும். சப்போஸ் 66 சென்டிமீட்டர்லேருந்து பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்மளோட லென்ஸ் பவர் வந்து +1.50 டயாப்டராக இருக்கும். அதே மாதிரி 50 சென்டிமீட்டர்லேருந்து பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து +2.0 டயாப்டஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஒர்க்கிங் டிஸ்டன்ஸை வச்சு நம்மளோட லென்ஸோட பவர் வந்து வேரி ஆகும். இப்போ நம்ம ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரெட்டினோஸ்கோப்பி நம்ம பண்ணுறக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் விஷயம் பார்த்திங்கன்னா, பேஷண்ட்டை வந்து ஒரு செமி டார்க்காக இருக்க ரூமில் வந்து ஒரு கரெக்டான பொசிஷனில் உட்கார வைக்கிறோம். ஸோ அவங்கள அந்த மாதிரி உட்கார வச்சிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் கொடுக்கணும். அந்த டார்கெட்டை அவங்க பார்க்கணும். அதாவது ஒரு 4 பாயிண்ட்டை கொடுத்தாங்கன்னா அந்த 4 பாயிண்ட்டை வந்து அவங்கள நம்ம பார்க்க சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு 4 பாயிண்ட்டை பார்க்குறப்ப என்ன ஆகும்னா அவங்களோட அக்காமடேஷன் லெவல் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும். அவங்களோட லென்ஸ் வந்து அக்காமடேட் ஆகாமல் இருக்கும். ஸோ அவங்க கண்ணில் வந்து அக்காமடேஷன் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பேஷண்ட்டுக்கும் நம்மளுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டான டிஸ்டன்ஸ் தானே அப்படின்னு செக் பண்ணிக்கணும். 1 ஆர்ம் டிஸ்டன்ஸில் தான் உட்காந்துருக்காங்களா அப்படின்னு கரெக்டாக செக் பண்ணிக்கணும். என்ன டிஸ்டன்ஸில் இருக்காங்களோ அதுக்கேற்ற லென்ஸ் பவர் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ரெட்டினோஸ்கோப்பியை ஆன் பண்ணுறோம். ஸோ ஆன் பண்ணிட்டதுக்கப்புறம் அவங்க கண்ணில் வந்து அந்த லைட்டை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி அவங்க கண்ணில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த ரிஃப்ளெக்ஸில் வந்து என்னென்ன தெரியுது அப்படின்ட்டு தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். அந்த ரிஃப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா 3 டைப்ஸில் இருக்குது. ஸோ அந்த 3 டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வித் மூமெண்ட், செகண்ட் வந்து அகெயின்ஸ்ட் த மூமெண்ட், தேர்ட் வந்து நோ மூமெண்ட். ஸோ இந்த 3மே வந்து ஒருத்தருக்கு ரிஃப்ளெக்ஸில் தெரியலாம். அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வச்சு அவங்களுக்கு வந்து என்ன பவர் இருக்கலாம் அப்படின்ட்டு, என்ன ரிஃப்ராக்டிவ் எரர் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம்.
சரி, இப்போ அந்த 3 என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வித் மூமெண்ட். இந்த வித் மூமெண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ரெட்னோஸ்கோப்பியை எந்த இடத்துல மூவ் பண்ணுறோமோ அதே இடத்துல இந்த ரிஃப்ளெக்ஸும் கூடவே வந்து மூவ் ஆகிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி ரெட்னோஸ்கோப்பி கூடவே அந்த ரிஃப்ளெக்ஸும் மூவ் ஆகுது அப்படின்னா அதை வச்சு நம்ம ஒரு 3 விஷயம் வந்து தெரிஞ்சுக்கலாம். என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு மெட்ரோபிக்காக இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து நார்மல் ஐ தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து பவர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா ஹைப்பர் மெட்ரோப்பியாவாக இருக்கலாம். அவங்களுக்கு ஹைப்பர் மெட்ரோப்பியா அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிட்ட உள்ளதெல்லாம் வந்து ஒழுங்காக தெரியாது. சப்போஸ் அவங்களுக்கு வந்து மயோப்பியாவாகவும் இருக்கலாம். மயோப்பியாவில் வந்து லெஸ் தேன் 1 டயாப்டர் பவராக இருக்கலாம். 1 டயாப்டரோட அவங்களோட பவர் வந்து கம்மியாக இருக்கலாம். மயோப்பியா அப்படின்னா வந்து அவங்களுக்கு கிட்ட உள்ளது நல்லா தெரியும், தூரத்தில் உள்ளது நல்லா தெரியாது. ஸோ இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு வித் மூமெண்ட்டில். சரி, இந்த வித் மூமெண்ட்டுக்கு ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் லென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து நியூட்ரலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அகெயின்ஸ்ட் மூமெண்ட் பற்றி பார்க்கலாம். இந்த அகெயின்ஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ரெட்னோஸ்கோப்பி எந்த இடத்துல மூவ் பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்டாக மூவ் ஆகுது அப்படின்னா அதை வச்சு நம்ம அகெயின்ஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அகெயின்ஸ்ட் மூமெண்ட்டில் நம்மளுக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா, அவங்களுக்கு கண்டிப்பாக மயோப்பியா தான் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மயோப்பியா மோர் தென் 1 டயாப்டர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி அகெயின்ஸ்ட் மூமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம அப்போ மைனஸ் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நியூட்ரலைஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த அகெயின்ஸ்ட் மூமெண்ட் வந்திருக்கு அப்படின்னா மயோப்பியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி அவங்களுக்கு ரிஃப்ராக்டிவ் பவர் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்திங்கன்னா நோ மூமெண்ட்டே இல்லை, நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து மூமெண்ட்டே இல்லாமல் இருக்குது அப்படின்னா அப்போ என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு மயோப்பியா இருக்குது வித் 1.5 டயாப்டர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படி வந்து வித் 1.5 டயாப்டர்ஸ் அப்படின்னா நம்ம என்ன ஒர்க்கிங் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஒர்க்கிங் லென்ஸ் அளவுக்கு அவங்களுக்கு மயோப்பியா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா நோ மூமெண்ட் இருக்கப்போ. அதே மாதிரி இந்த நோ மூமெண்ட் வந்து நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுறப்பையும் நம்மளுக்கு நோ மூமெண்ட் வரும். ஆனால் இது ஸ்டார்டிங்லேயே வர நோ மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். மயோப்பியா ஆஃப் 1.5 டயாப்டர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 3 டைப்பில் ரிஃப்ளெக்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த ரிஃப்ளெக்ஸோட ஸ்பீடு, இன்டென்சிட்டி, வித் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸ்பீடு, ஃபாஸ்ட் மூவிங், ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். இன்டென்சிட்டி வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது. வித்து வந்து ரொம்ப வைடாக இருக்குது, ரொம்ப பெருசாக வித்து கிடைக்குது அப்படின்னா இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கம்மியான அளவில் தான் ரிஃப்ராக்டிவ் எரர் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம அவங்களுக்கு நியூட்ரலைஸ் பண்ணுற பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் நெருங்கிட்டுருக்கோம் அப்படின்னும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்லோ மூவிங்காக இருக்குது. அதே மாதிரி இன்டென்சிட்டி ரொம்ப டல்லாக இருக்குது. அண்டு வித்தும் வந்து ரொம்ப நேரோவாக இருக்குது அப்படின்னா அதை வச்சு நம்ம அவங்களுக்கு ஹை ரிஃப்ராக்டிவ் எரர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹை ரிஃப்ராக்டிவ் எரர் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய, நியூட்ரலைஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட்டோட நம்ம ரொம்ப அதிகமாக இருக்கோம், தூரத்தில் இருக்கோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நோ மூமெண்ட். ஸ்பீடு நோ மூமெண்ட், இன்டென்சிட்டி வந்து ரொம்ப பிரைட்டஸ்ட்டாக இருக்குது. வித் வந்து ஃபில் என்டையர் பியூப்பிள், அதாவது என்டையர் பியூப்பிளுமே வித் வந்து ஃபில் பண்ணிச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பாயிண்ட் ஆஃப் நியூட்ரலைசேஷனில் தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்பீடு, இன்டென்சிட்டி, வித்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்றைக்கிற வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி வந்து ரெட்டினோஸ்கோப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சமாச்சும் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.